காலம் கடந்து போவதற்குள்ளே உங்கள் பேரண்ட்ஸ் கூட இந்த விஷயங்கள்லாம் பண்ணிடுங்க. ஹலோ, இது நம்ம டாக்ஸ். இன்ஸ்டாவில் பார்த்துட்ருக்கோம். பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் வந்துச்சு. எனக்கு பர்சனலாகவே கனெக்ட் ஆச்சு, டச்சும் ஆச்சு. அந்த பர்சனலாக எனக்கு யோசிக்க வச்சதுங்க அந்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காலம் கடந்து போவதற்குள்ளே உங்கள் பேரண்ட்ஸ் கூட இந்த விஷயங்கள்லாம் பண்ணிடுங்க. அதில் என்னென்ன விஷயம் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, உங்கள் பேரண்ட்ஸோட சிரிப்பு, அவங்களோட வாய்ஸு ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. போனதுக்கப்புறம் அவங்களால திருப்பி கேட்க முடியாது. அதனால் அவங்க சிரிக்கிற சவுண்ட், அவங்ககிட்ட பேசுகிற விஷயங்கள் அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வாய்ஸாகவும் வீடியோவும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை உங்களால் திருப்பி பார்க்க முடியும். ஏன்னா திருப்பி கிடைக்க முடியாத ஒரு விஷயம் அது. ஸோ அதெல்லாம் முடிஞ்சது ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மூமெண்ட்ஸை திருப்பி பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஹேண்ட் ரைட்டை ஒரு பேப்பரில் எழுதி வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா அவங்க ஹேண்ட் ரைட்டை திருப்பி நினச்சாலும் எழுத முடியாது. அது அவங்களுக்கான ஒரு யூனிக் இது. அவங்களோட கையெழுத்தை போட்டு ஒரு பேப்பர்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. அது உங்கள் மெமரிஸ் தான். பேரண்ட்ஸோட கைகளை ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்காகவே காலம் ஃபுல்லாக உழைச்ச கைகள் அது. ஸோ அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு பெரிய மெமரிஸாகவே இருக்கும். உங்கள் பேரண்ட்ஸோட ட்ரீம் என்னன்னு கேளுங்க. முடிஞ்ச அளவு அதை நிறைவேற்ற பாருங்கள். ஏன்னா அவங்க இருக்கும் போதே அவங்க கனவுகள் நிறைவேற்றினாதாங்க அது அவங்களுக்கும் சந்தோஷம், நமக்கு சந்தோஷம். அவங்க கடைசி வரைக்கும் அவங்க ட்ரீம் என்னன்னே தெரியாமல் நம்ம போனதுக்கப்புறம் சரி இது நம்ம கேட்டிருக்கலாமோ, நம்ம கேட்டிருந்தா பண்ணியிருக்கலாமோ, எங்கிட்ட எவ்வளோ காசு இருக்குது, நான் நினச்சா பண்ணியிருக்கலாமே, காசு இருக்குங்க. ஆனால் அவங்க இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க இருக்கும் போதே அவங்க கனவை கேளுங்க. அவங்க கனவு என்னன்னு கேட்டால் அதை நிறைவேற்ற பாருங்கள். பேரண்ட்ஸ் எனக்கு இது வேணும் அது வேணும் மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க. அவங்க தன் பிள்ளைங்களுக்கு கஷ்டப்படக்கூடாதுன்ட்டு அவங்க உள்ளே தான் வச்சுப்பாங்க தவிர மேக்ஸிமம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. சில எப்பயும் கேட்க மாட்டாங்க. அவங்க சின்ன சின்னதாக தான் கேட்பாங்க. அந்த விஷயம் பண்ணும்போதுனா உங்களுக்கு ஒரு மன திருப்தி இருக்கும். எங்கள் அம்மா இருக்கும்போது அதெல்லாம் பண்ணேன், எங்கள் அப்பா இருக்கும்போது அதெல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னு உங்களுக்கு என்றைக்குமே ஒரு சந்தோஷம் இருக்குங்க. ஸோ இருக்கும்போதே அவங்க நல்லபடியாக பார்த்துருங்க. போனதுக்கப்புறம் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு யோசிக்கூடாது. ஒரு நாள் அவங்களுக்கு நீங்கள் குக் பண்ணி கொடுங்க. ஏன்னா பிடிச்சதாக பார்த்து பண்ணியிருப்பாங்க. நீங்கள் கேட்காமே நிறைய விஷயம் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு நாள் உட்காந்து அவங்களுக்காக குக் பண்ணி கொடுங்க. அதெல்லாம் அவங்களுக்கு பிடிச்ச படம். இதெல்லாம் நீங்கள் இப்போ கூட பார்க்கும்போது தான் நாளைக்கு இந்த படம் பார்க்கும்போது இது எங்கள் அப்பாவுக்கு பிடிச்ச படம், இது எங்கள் அம்மாவுக்கு பிடிச்ச படம் அவங்களுக்கு அப்போ தான் தெரிய கூட செய்யும். அவங்க கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது தான் அவங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ முடிஞ்சளவு பேரண்ட்ஸ் கூட ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இருக்கிறது ஒரு லைஃப் தாங்க. அது நமக்கு பிடிச்ச மாதிரி ஹாப்பியாக வாழ்றதாங்க இருக்குது. எல்லாமே காசுன்னு ஓடனா கடைசியாக பார்த்தீங்கன்னா காசு இருக்கும். ஆனால் சுற்றி இருக்கவங்க வேறு யாருமே இருக்க மாட்டாங்க. ஃபேமிலிக்காக தான் காசு தேவைப்படுது வேறு காசை வச்சு ஃபேமிலி வாங்க முடியாதுங்க. நம்ம யாரும் தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா உலகமே ஓடிட்டு இருக்கு. அந்த ஓடும் போதுன்னா சில விஷயங்கள் நம்ம மறந்துடுவோம். ஸோ இந்த விஷயம் எனக்கு பார்த்தோன்னா எனக்கு தோணுச்சு பர்சனலாகவே. ஆமாம் இதை நம்ம பண்ணாமல் இருக்கோம். நம்ம ஒருவேளை காலம் கடந்ததுக்கப்புறம் நம்ம யோசிக்கக்கூடாதுல்ல அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இதே மாதிரி தாங்க இந்த விஷயம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக தோணும். எல்லா அம்மா அப்பாவும் பையன் சாப்பிட்டியா அப்படின்னு கேட்பாங்க. இது ஒரு நார்மல் விஷயம் தான். ஏன்னா அவங்க டெய்லி அவங்க கேட்கலாம். இது ஒரு நார்மல் விஷயம் தான். ஆனால் திரும்பி நம்ம அவங்களை கேட்டிருக்கோமா அப்படின்னு கேட்டால் நிறைய பேர் கேட்டது கிடையாதுங்க. ஆனால் அது அவங்களுமே எதிர்பார்ப்பாங்க. எங்கள் அம்மா சாப்பிட்ருப்பாங்க, நான் தான் பார்த்துதான் இருக்கேன், அப்போ சாப்பிட்ருப்பாங்களே எனக்கு தெரியுமே, ஏன்னா அவங்க தான் குக் பண்ணுறாங்க, சாப்பிட்ருப்பாங்க நான் நினச்சிருக்கேன். ஃபஸ்ட் டைம் எங்கள் அம்மா சாப்பிட்டே போது எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எங்கள் அம்மா சாப்பிட்டியா கேட்கணுமோ நான் ரொம்ப தயக்கமாக யோசிச்சு கேட்டேன். ஒரு 5-6 நாள் நான் தொடர்ந்து எங்கள் அம்மா சாப்பிட்டியான்னு கேட்டேன். இப்போ எனக்கு அது ரெகுலராக பழகிடுச்சு. இப்போ எனக்கு அது டிஃப்ரெண்ட்டாக தெரில. எங்கள் அம்மா எப்படி நான் சாப்பிட்டியான்னு கேட்குறோம் அதே மாதிரி தான் இப்போ நான் கேட்குறேன். சாப்பிட்டியாம்மா அப்படின்னு கேட்பேன். எங்கள் அம்மா சாப்பிட்டேன் இல்லை சாப்பிடல அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் ஆனந்தம் பரவாயில்ல, நம்ம யாருமே கேட்கல, இவனாச்சும் கேட்டானே சாப்பிட்டியா அப்படின்னு கேட்கும்போதுனா அவனுக்கு ஒரு ஆனந்தம். அவ்வளோதான். அது சின்ன ஒரு ஹாப்பினஸ் தாங்க. ஆனால் அதை நம்ம பண்ண மறந்துடும். இப்போ நீங்களுமே ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் அப்பா அம்மா கிட்ட சாப்பிட்டியா வேணுமா என்ன பண்ணுறீங்க சும்மா கேளுங்க. இருந்தாலும் உங்கள் வாயால் கேட்கும்போது அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ். சரி நம்ம பையன் நம்ம கேட்குறான், நம்ம கேர் பண்ணிக்கிறான், அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஹாப்பினஸாக இருக்கும். ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள். இது நல்ல விஷயம் தான். இது நம்ம டாக்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.